சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன்னு யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான கடகராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துக்கு இந்த சுக்கிரன் வர்றாரு. மார்ச் 26, 2026 அன்னைக்கு நடக்க போற இந்த பெயர்ச்சி உங்க உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடித்தரப்போகுது. இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாக்கியங்களை தந்த சுக்கிரன் இப்போ 10ஆம் இடத்துக்கு வரதுனால தொழிலில ஒரு புது தெம்ப குடிப்பாரு. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம தெளிவா முடிவெடுக்கிற பக்குவம் இப்போ உங்களுக்கு வரும். ராசிநாதன் சந்திரன் மேல சுக்கிரனோட பார்வை படுறதுனால உங்க முகம் இன்னும் வசீகரமா மாறும். எடுக்கிற காரியத்துல ஒரு சின்ன வேகம் இருக்கும், ஆனா அது விவேகமான வேகமா இருக்க போகுது பாருங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த பெயர்ச்சி ஒரு ஏற்ற இறக்கமான பலனை தரும். கைக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே சமயம் தொழில் முதலீட்டுக்காகவோ இல்லனா புதுசா சொத்து வாங்குறதுக்காகவோ கடன்கள் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனமா இருக்கிறது நல்லது. திடீர்னு ஒரு பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்பிருக்கு. அதை சரியா சேமிச்சு வச்சுக்கோங்க. உங்களோட அந்தஸ்தை நிலைநாட்டிக்கிறதுக்காக ஒரு சில ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டி வரும். ஆனா அதெல்லாம் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு முதலீடா தான் அமையும். அதனால வருத்தப்பட வேண்டியதில்ல. குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம். ஆனா அது உங்க அன்பை பாதிக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிரிஞ்சு இருந்த சொந்தக்காரங்க இப்ப தேடி வருவாங்க. அவங்களால ஒரு சில உதவிகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் பேசுறப்போ கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா சின்ன பேச்சு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பிருக்கு. மத்தபடி பிள்ளைங்களோட வளர்ச்சியில உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். வீட்டை சீரமைக்கிற வேலையில இப்ப இறங்குவீங்க. அது ஒரு நல்ல மாற்றத்தை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். உங்க திறமைய நிரூபிக்கிறதுக்காக நீங்க ரொம்பவே உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் ஒரு சில புது பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சரியா செஞ்சு முடிச்சா பதவி உயர்வு நிச்சயம். சக ஊழியர்களோட ஒரு சில போட்டிகள் வரலாம். ஆனா நீங்க உங்க வேலையில மட்டும் கவனமா இருந்தா வெற்றி உங்க பக்கம்தான். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அது உங்க வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் இப்ப தேடி வரும் பாருங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது கலைப்படைப்பா அமைய போகுது. குறிப்பா நகைக்கடை, ஜவுளி, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு லாபம் அமோகமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம். கூட்டாளிகளோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை உடனே பேசி தீர்த்துக்கோங்க. விளம்பரத்துக்காக நீங்க செய்யற செலவு உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல ஒரு சில தாமதங்கள் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா பணம் கைக்கு வந்துடும். உங்க பேச்சு திறமையால புது ஆர்டர்களை பிடிப்பீங்க. ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால்வலி, மூட்டுவலி போன்ற சின்ன பிரச்சனைகள் வரலாம். வேலையில இருக்கிற டென்ஷன் காரணமா மன அழுத்தம் வராம பாத்துக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதும் தூங்குறதும் ரொம்ப முக்கியம். பித்த சம்பந்தமான கோளாறுகள் வராம இருக்க உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுங்க.
வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்றது உங்க உடலுக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறது உங்க டென்ஷனை குறைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கதவை தட்டும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்போ ஒரு பெரிய பரிசு கிடைக்கப் போகுது. புகழும் கௌரவமும் உங்களை தேடி வரும். அதே சமயம் உங்க திறமைய வெளிப்படுத்துறதுக்கான சரியான மேடை அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமைய வாய்ப்பிருக்கு. சம்பளம் விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கிறது நல்லது. ரசிகர்களோட ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஒரு சிலருக்கு விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு உங்க படைப்புகள் பேசப்படும். உங்க தனித்திறமைய வெளிப்படுத்த இதுதான் சரியான நேரம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவிகள்ல மாற்றம் வரலாம். மக்கள் மத்தியில உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஆனா கட்சிக்குள்ள ஒரு சில எதிர்ப்புகள் எட்டி பார்க்கும். மேலிடத்தோட பார்வைய உங்க பக்கம் திருப்புறதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தொண்டர்களோட தேவைகளை சரியா பூர்த்தி செஞ்சா உங்க செல்வாக்கு நிலைக்கும். எதிரிகள் போடுற தந்திரங்களை நீங்க உங்க விவேகத்தால முறியடிப்பீங்க. ரகசிய தகவல்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. சமூக சேவைகள்ல அதிக ஈடுபாடு காட்டுறது உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைவா இருக்கலாம். ஆனா விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா சாதிக்கலாம். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல மனச சிதற விடாம இலக்க நோக்கி ஓடுங்க. உயர்கல்விக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும். குறிப்பா மருத்துவம், சட்டம், இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற இன்னும் கொஞ்சம் அதிக உழைப்பு தேவைப்படும். தன்னம்பிக்கையோட படிங்க, வெற்றி உங்களதுதான். நட்சத்திர பலன்களை பார்த்தா புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும், பண வரவு இருக்கும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும், புது மாற்றங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நண்பர்களால ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும், மனசுல இருந்த குழப்பம் தீரும். உங்க நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் இப்போ தொழிலில் ஒரு சில நுணுக்கங்களை கத்துக் கொடுப்பாரு. அதனால எதையும் நிதானமா அணுகுங்க, வெற்றி கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும் பாருங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் கோயிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுங்க. மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்றது உங்க பொருளாதாரத்தை தரப்படுத்தும். ஏழை பெண்களுக்கு தேவையான பொருட்களை தானமா கொடுங்க. உங்க வீட்ல இருக்கிற துளசி செடிக்கு தண்ணி ஊத்தி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா சுக்கிரனுக்குரிய மொச்சை பயிரை வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க. வெள்ளை நிற ஆடைகளை அடிக்கடி பயன்படுத்துறது உங்க அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எந்த ஒரு புது வேலையையும் ஆரம்பிங்க. இந்த சுக்கிர பயிற்சி கடகராசி நேயர்களுக்கு உழைப்பால உயரப்போற ஒரு காலத்தை உருவாக்க போகுது. ஒரு சில சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா முறியடிப்பீங்க. மன உறுதியோட இருந்தா எதையும் சாதிக்கலாம்ங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணமா திகழ்வீங்க. வரப்போற நாட்கள்ல உங்க வாழ்க்கை ஒரு புது திசையில பயணிக்க போகுது. பணமும் புகழும் ஒன்னாவே வரப்போகுது. அதை சரியா கையாளுங்க. மொத்தத்துல இது ஒரு பொறுப்பான மற்றும் முன்னேற்றமான காலமா அமைய போகுது. தைரியமா இருங்க, வெற்றி உங்க பக்கம்தான். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.